இந்த அரசு அவ்வாறு கூறுவதாக உண்மையில் இப்ப அசாத் மௌலானா கூட பிள்ளையானத்தான் தெளிவாக குறிப்பிட்டிருந்தார். அதுவும் ஒரு அனைத்துலக ஊடகத்தில் தான் வந்து குறிப்பிட்டிருந்தார். ஆனால் அந்த கருத்துக்கள் கூட இலங்கை அரசு பெரிதாக எடுக்கவில்லை. இலங்கை அரசு அதில் பெரிய அக்கறை காண்பிக்கவில்லை, அல்லது அப்போதே அதை ஆரம்பிக்கவில்லை. ஆனால் இப்போது பிள்ளையானை கைது செய்திருக்கிறார்கள். அதை ஒரு சிலர் அரசியல் நோக்கங்களுக்காக என்று சொல்கிறார்கள். கிழக்கில் வந்து தற்போதைய என்பிபி அரசு உள்ளூராட்சி சபை தேர்தலாக இருக்கட்டும், அல்லது கிழக்கில் அவர்களின் செல்வாக்கை உயர்த்துவதற்காக என்று சொல்லலாம். பல சம்பவங்கள் அவர்கள் அதற்காக பிள்ளையார் குற்றம் இழைக்கவில்லை என்று கூற முடியாது. அவர் குற்றவாளியாக ஆதாரத்துடன் சொல்லப்பட்டவர். ஆனால் அவர் கைது செய்யப்பட்ட காலம் என்பது தற்போதைய இந்த அரசின் தேர்தல் காலத்துடன் ஒத்து போவதாகத்தான் இருக்கின்றது. சரி, இப்ப உயிர்த்த ஞாயிறு தொடர்பாக பிள்ளையானிடமிருந்து தகவல்களை பெற்றார்களாக இருந்தார். அதற்கு இரண்டாவது சாட்சியாக அசாத் மௌலானாவும் கூறியிருக்கின்றார். அப்ப இவை அனைத்தும் போதும். அப்ப அந்த சாட்சியங்களின் அடிப்படையில் இந்த அரசு விசாரணைகளை மேற்கொள்ளுமாக இருந்தால் இதற்கு பின்னணியில் இருந்தவர்கள் யார், இதை யார் செய்தார்கள், என்ன நோக்கத்துக்காக என்பதை தெளிவாக கண்டறிந்தது. ஆனால் அது பிராந்திய நாடுகளை பாதிக்குமாக இருந்தால், குறிப்பாக இப்ப மைத்ரிபால சிறிசேனா கூறியது போல இந்தியாவின் புலனாய்வுத்துறை தான் இதை செய்தது என்று கூறியிருந்தார். இந்தியாவின் புலனாய்வுத்துறையால் தனது உயிருக்கு ஆபத்து என்று கூட கூறியிருந்தார். ஒரு நாட்டின் அரசு தலைவர், அவர்தான் நாட்டின் முப்படைகளின் தளபதி. புலனாய்வுத்துறையின் தகவல் அவரை மீறி வேறு எங்கும் செல்ல முடியாது. உச்சக்கட்டத்தை, அதாவது நாட்டின் மிக மிக ரகசியமான தகவல்களை எல்லாம் அவர் அறிந்திருப்பார். அப்படி இருக்கும்போது அவர் கூறிய வார்த்தைகளை நாங்கள் புறந்தள்ள முடியாது. ஆனால் இந்த விசாரணை இதற்கு மேலும் நீண்டு செல்லுமாக இருந்தால் அது இலங்கைக்கும் வேறு நாடுகளுக்கும் இடையிலான ஒரு ராஜதந்திர மோதலாக இருக்கும். சில சமயங்களில் இந்த விசாரணையை இலங்கை அரசு இந்த நாடுகளை தனது பக்கம் அல்லது தனது நிபந்தனைக்கு அடிபணிய வைப்பதற்காக ஒரு ஆயுதமாக பயன்படுத்தினாலும் ஆச்சரியப்படுவது. உங்களுடைய கருத்து